மதுரையில் கள்ளழகர் கோயில் ஆடித் தேரோட்டம் துவங்கியிருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். துரை, கள்ளழகர் கோயிலுடைய ஆடித் தேரோட்டம் துவங்கியிருக்கிறது. இந்த தேரோட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்னென்ன? மேலும் மக்கள் அங்க குவிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக காயத்ரி, உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடி தேரோட்டம் தற்பொழுது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்கள் விண்ணை முட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரில் வடம் பிடித்து இழுத்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் நடைபெற்று வரும் இந்த 10 நாள் பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் அன்னம், சிம்மம், கருடன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் விழாவின் 9ஆம் நாள் நிகழ்வான இன்று மிகவும் சிறப்பு மிக்க அந்த ஆடி தேரோட்டம் இன்று அதிகாலை தொடங்கியது. காலை 5:30 மணி அளவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி அவருக்கு தீபாரணைகள் நடைபெற்றது. பின்னர் நாட்டார் தேரில் ஏறி வெள்ளை வீச கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுக்கு இடையே பக்தர்கள் தேரில் வடம்பிடித்து இழுக்க தேரடியிலிருந்து திருத்தேர் தற்பொழுது புறப்பாடாகி உள்ளது. சுமார் 60 அடி உயரம் கொண்ட இந்த பிரமாண்டமான திருத்தேர் குழந்தை தன் பிஞ்சு பாதங்களை தட்டி தட்டி எடுத்து வைப்பது போல கிழக்கு தெற்கு மேற்கு என 4 வீதிகளிலும் மெதுவாக ஆடி அசைந்து வருவது பக்தர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. சுந்தரவழி தாயார் யானை முன்னே செல்ல மேலதாளங்கள் முழங்க தீவத்தி பரிவாரங்களுடன் தேரோட்டம் பக்தர்களின் வெள்ளத்தில் பிரமாண்டமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தேருக்கு முன்னால் செல்லும் வாகனத்தில் வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாடல் ஒலிக்க அதன் வயிற்றிற்கு பக்தர்கள் துள்ளலாட்டம் போடும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. வடம் பிடித்து இருக்கும் பக்தர்கள் சிலர் உற்சாக மிகுதியில் சிறுவர்களை பந்தை போல் தூக்கி போட்டு பிடிக்கும் காட்சி மெய்சி நிற்க வைக்கிறது. இன்று காலை சுமார் 7:45 மணி அளவில் தொடங்கிய இந்த தேரோட்டம் பகல் சுமார் 10 மணி அளவில் தேரடியில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வரும் திருத்தேரில் திருத்தேவியருடன் அமர்ந்து அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் பக்தர்களுக்கு தற்பொழுது அருள்பாலித்து வருகிறார். 4 வீதிகளின் சந்திப்புகள் பெருமாளுக்கு தீபாராதனை நடைபெற்று வருகின்றன. இந்த தேரோட்ட நிகழ்வை காண்பதற்காக மேலூர், உரங்காம்பட்டி, வெள்ளலூர் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தற்பொழுது இந்த தேரோட்டத்தை கண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பாரம்பரிய மாட்டு வண்டிகளில் திரளான பக்தர்கள் வந்து பங்கேற்றிருப்பது விழாவிற்கு ஒரு தனி சிறப்பாகவும் அமைந்துள்ளது. மேலும் இன்று மாலை நடைபெறவுள்ள மற்றொரு சிறப்பு நிகழ்வான வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் 18ஆம் கருப்பணசாமி கோயில் நிலைக்கதவுகள் திறக்கப்பட்டு 18 படிகளிலும் தீபம் ஏற்றும் நிகழ்வும் மணிக்கதவுகளுக்கு சந்தனம் சாத்தல் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனம் செய்ய இருக்காங்க. விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தென்மண்டல ஐஜி தலைமையில் பெண் காவலர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. 12 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு நிகழ்வான நடைபெற்று வருகிறது. மேலும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் சிரமமின்றி தேரோட்டத்தை காண 6 அகன்ற LED திரைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டு அவற்றில் தேரோட்ட நிகழ்ச்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக மேலூர், மதுரை மாட்டுத்தாவணி, பெரியார் பேருந்து நிலையம், நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று வழித்தடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 10 நாள் ஆடி திருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தவாரி மற்றும் உற்சவ சாந்தி நிகழ்ச்சியோடு இனிதே நிறைவேற உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை.